ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பீனட் பர்ஃபியை நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பர்ஃபி செய்கிறதுக்காக 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக புடச்சி வச்சுருக்கேன். கடலையை 2 அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும். நாம் எடுத்திருக்க வேர்க்கடலையை லைட்டாக வறுத்துக்கணும். நான் எடுத்திருக்கிறது வறுத்த வேர்க்கடலை தான். வறுத்த வேர்க்கடலை எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம்னா ஈரப்பதம் லைட்டாக இருந்தாலும் வறுபடும் போது நல்லா மொறுமொறுப்பாகிரும். கடலை மிட்டாயும் நமக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எந்த கப்பில் கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கணும். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும். அதை வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி நல்லா கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கல்மண் தூசி இருந்தாலும் இந்த மாதிரி வடிக்கும் போது வந்துடும். வடித்து வச்சிருக்க வெள்ளை தண்ணியை கடாயில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்க்கும் போது நம்ம செய்கிற ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். கடலை மிட்டாய் செய்கிறதுக்காக பாகுபதம் செக் பண்ணணும். சர்க்கரை நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கங்க. அதில் இந்த மாதிரி ஊற்றி பார்த்தோம்னா கையில் எடுக்கிறதுக்கு நமக்கு வரணும். கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரல. இது மாதிரி உருட்டி எடுத்தால் தான் வருது. இதை உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம கடலை மிட்டாய் செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் வெல்லம் கொதிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். எடுத்ததுக்கு அப்புறமா உடைக்கும் போது நமக்கு டக்குன்னு உடையணும். இந்த மாதிரி டக்குன்னு உடைஞ்சிச்சுன்னா இதுதான் சரியான பதம். வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை பாகில் சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுறணும். கரண்டி அல்லது ஒரு மரக்கட்டை கரண்டியை வச்சு கிண்டினீங்கன்னா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பூன் வச்சு கிண்டினீங்கன்னா கிண்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா நெய் தடவின பிளேட்டுக்கு உடனே மாற்றிடணும். இல்லைன்னா அப்படியே செட் ஆகிரும். ட்ரேக்கு மாற்றின உடனே நெய் தடவின கரண்டியை வச்சு சமப்படுத்தினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுறணும். லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணிடணும். கடலை மிட்டாய் உங்களுக்கு எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. பீனட் பர்ஃபி கட் பண்ணியாச்சு. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா நமக்கு மொறுமொறுப்பான கடலை மிட்டாய் ரெடி ஆயிரும். நான் எடுத்திருந்த வெல்லம் திக்கான கலராக இல்லை, அதனால் எனக்கு லைட் கலராக தான் கடலை மிட்டாய் இருக்குது. வெல்லம் நல்ல திக்கான கலராக இருந்தால் கடலை மிட்டாயும் நல்ல திக்கான கலரில் வரும். இதே மாதிரி இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் கெடாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலை மிட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீனட் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.